தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக ஆட்சியில் வெளியிட்ட 500 மின்சார பேருந்து கொள்முதல் டெண்டர் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த திமுக ஆட்சியில 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிதாக அமையப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு இதனை ரத்து செய்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெர்மனி வங்கி நிதி உதவியோடு 500 மின்சார பேருந்துகளை வாங்க முந்தைய திமுக ஆட்சியில டெண்டர் என்பது கோரப்பட்டிருந்தது. குறிப்பாக பேருந்துகளை அரசு கொள்முதல் செய்து அதன் பிறகாக அதனை தனியார் வசம் ஒப்படைத்து பராமரிப்பு மற்றும் இதர செலவுகளை தனியார் பராமரிப்புல விடுவது இதனுடைய திட்டமாக இருந்து வந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் டெண்டர்கள் நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில கண்டறியப்பட்டதாக கூறி டெண்டர்களை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களை தற்போது போக்குவரத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா ஒப்பந்தம் பெறக்கூடிய தனியார் நிறுவனங்களே இனி வரும் நாட்கள்ல பேருந்துகளையும் வாங்கி இயக்கி பராமரிக்கவும் அரசுக்கு 1 கிலோமீட்டருக்கு நிலையான கட்டணத்தை மட்டுமே செலுத்தக்கூடிய வகையில ஒப்பந்தத்தை மாற்றி அமைக்க முடிவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. முந்தைய ஆட்சி காலத்துல பேருந்துகளை அரசு கொள்முதல் செய்யும், தொடர்ந்து தனியார் பங்களிப்போடு தனியார் பராமரிப்புல தனியார் செலவுகள்ல தொடர்ச்சியா அந்த பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய முறையில பார்த்தோம் என்றால் தனியார் நிறுவனங்களே பேருந்துகளை வாங்கி இயக்கி பராமரிக்கவும் அரசுக்கு 1 கிலோமீட்டருக்கு நிலையான கட்டணத்தை மட்டுமே வழங்கக்கூடிய வகையில அதற்கான ஒப்பந்தத்தை மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு எவ்வளவு கட்டணம் நிர்ணயம் செய்கிறதோ அந்த கட்டணம் பேருந்துகளுக்கான பயணிகளிடம் வசூலிக்க வேண்டும் என்பதும் அதனுடைய விதிமுறைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கும் அதற்கு கண்டக்டர்களை நியமிப்பதற்கும் நடத்துனர்களை நியமிப்பதற்கும் பராமரிப்பு செலவுகளை ஏற்பதற்கும் போதிய நிதி இல்லை என்பதால இந்த திட்டத்துல மாற்றம் கொண்டு வருவதற்கு வசதியாக இந்த டெண்டர் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். திமுக ஆட்சியில் 500 மின்சார பஸ் கொள்முதல் செய்வதற்காக வெளியிடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.